Hello viewers, welcome to Master the Tool. இன்னைக்கு வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸில் இருக்கக்கூடிய ப்ரெசென்டர் வியூ அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் அதை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறது அதை பற்றி நம்ம இன்னைக்கு கிளியராக பார்த்துடலாம். மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்ன்றது ரொம்பவே டைனமிக்கான ஒரு டூல். இதில் நீங்கள் மீட்டிங் ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம், குரூப் சாட் பண்ணிக்கலாம், ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் உங்கள் க்ளவுடில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை வந்து இதில் சிங்க் பண்ணி அதை வந்து வியூ பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் பண்ண முடியும். பட் இன்றைக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது டீம்ஸில் இருக்கக்கூடிய ப்ரெசென்டர் வியூ பற்றி மட்டும்தான். பட் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். டீம்ஸோட ப்ரெசென்டர் வியூவில் நம்மளுக்கு 3 அட்வான்டேஜஸ் இருக்குது. முதலாவதாக நம்மளோட நோட்ஸை வந்து நம்மளால் சைட் பை சைட் ஸ்க்ரீன்லேயே பார்க்க முடியும். ப்ரெசென்டர் வியூவில் உங்களுடைய ப்ரெசன்டேஷனுக்கு நடுவில் ஒரு டேட்டாவை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ இல்லைனா ஒரு எக்ஸாம்பிளை சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ நீங்கள் நோட்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த அட்வான்டேஜ் என்னென்னா நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் என்ன அப்படின்றத நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு நம்மளை தயார்படுத்திக்க கொஞ்சம் அவகாசம் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகமாகும். அண்ட் ஃபைனலாக நம்மளுக்கு அனோடேஷன் டூல்ஸ்க்கு ஆக்சஸ் இருக்கும். நீங்கள் ஒரு டீச்சராகவோ இல்லைனா லெக்சரராகவோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் நடுவில் ஏதாவது எழுதி காட்டணும்னு நினச்சிங்கன்னா அனோடேஷன் டூல்ஸ் வச்சு உங்களால் ஈஸியாக பண்ணிட முடியும். எனக்கு ஒரு மீட்டிங் ஸ்கெடியூல் ஆகிருக்கு. அந்த ப்ரெசன்டேஷன் நான் போகிறதுக்கு முன்னாடி என்னோடய கொலீக் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ வாங்க நம்ம உள்ளே போயிடலாம். அவங்க ஏற்கனவே காலில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அட்மிட் பண்ணிடலாம் அவங்கள. நம்ம இப்போ காலில் இருக்கோம் ஆல்ரெடி. கால்குள்ளே போனதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிடலாம் உங்கள் ஸ்லைட்ஸை. ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ நம்மளுடைய ப்ரெசன்டேஷனை 3 விதமாக நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ நான் எல்லாமே உங்களுக்கு காட்ட போகிறேன். அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் நம்ம என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய டெஸ்க்டாப் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி உள்ளே போயிடலாம். ஸோ நம்ம ஷேர் பண்ணும்பொழுது இந்த ஸ்க்ரீன் வந்து அட்டெண்டீஸ்க்கு இதே மாதிரி தான் தெரியும். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்க எல்லா விண்டோவையும் அவங்களாலையும் பார்க்க முடியும். ஸோ இதுதான் டைரெக்டாக டெஸ்க்டாப்பை ஷேர் பண்ணுறதுல ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இதை விட ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ப்ரெசென்டர் வியூ நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் ப்ரெசென்டர் வியூவில் என்ன பார்க்குறீங்களோ அதை அப்படியே அவங்களாலையும் பார்க்க முடியும். ஸோ நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுறோம் ப்ரெசென்டர் வியூ. ஸோ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த ஸ்க்ரீன், அது அப்படியே அவங்களாலையும் பார்க்க முடியும். நம்மளுடைய நோட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்லாம் அவங்க பார்க்குறத நம்ம கண்டிப்பாக விரும்ப மாட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருந்த எல்லா விண்டோஸையும் அவங்களோட ஸ்க்ரீன்லேயும் அப்படியே பார்க்க முடியுது. கரெக்டாக அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரெசென்டர் வியூவில் எப்படி நம்மளோட ஸ்க்ரீனை பார்த்தோமோ அதே மாதிரி அவங்களாலையும் பார்க்க முடியுது. ஸோ இப்போ பார்த்த ஆப்ஷனை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. நம்ம அடுத்து பார்க்க போகிற ஆப்ஷன் என்னென்னா டைரெக்டாக ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணுறது தான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய ப்ரெசன்டேஷன் அப்லோட் பண்ண போகிறேன் டீம்ஸில். ஸோ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ப்ரௌஸ் அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ண உடனே கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஸோ இந்த அப்லோட் கம்ப்ளீட் ஆகி நம்மளுக்கு அந்த ப்ரெசன்டேஷன் வியூ வந்து வந்துருச்சு. ஸோ இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா ப்ரெசென்டர் வியூ அப்படின்ற ஆப்ஷனே இதில் இல்லை. அதனால் இதை விட்டும் நம்ம வெளியே வந்துடலாம் இப்போது. ஸோ இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் மெத்தட் அண்ட் இதுதான் கரெக்டான மெத்தடும் கூட. அந்த ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டீம்ஸில் அந்த ப்ரெசன்டேஷனை மட்டும் உங்களால் ஷேர் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா அதே மாதிரி தான். நம்ம ஜஸ்ட் அந்த ப்ரெசன்டேஷனை கிளிக் பண்ணி அப்படியே உள்ளே போயிடலாம். நம்ம உள்ளே போனதும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ஆப்ஷனில் இருந்த மாதிரி நார்மல் வியூக்கு நம்ம போயிடுவோம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம இப்போ ப்ரெசன்டேஷன் மோடுக்கு வந்து ஸ்விட்ச் ஆகிறோம். ஸோ ப்ரெசன்டேஷன் மோடுக்கு ஸ்விட்ச் ஆனதும் நீங்கள் வந்து ப்ரெசென்டர் வியூவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ப்ரெசென்ட் பண்ண இந்த ஸ்லைட்ஸை வந்து கிளாராவோட ஸ்க்ரீனில் எப்படி வருது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுடைய கண்டென்ட் நம்மளோட ஆடியன்ஸோட ஸ்க்ரீனில் எந்த விண்டோஸும் விசிபிளாக இல்லாமல் ரொம்ப நீட்டாக வந்துருச்சு. நம்மளுடைய ஸ்க்ரீனில் ப்ரெசென்டர் வியூக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகிட்டாலும் கிளாரோட ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது ப்ரெசன்டேஷன் மட்டும்தான். உங்களுடைய ப்ரெசன்டேஷனை நீங்கள் பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா F5 அப்படின்ற ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் ஸ்லைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷிஃப்ட் F5 அப்படின்ற ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ப்ரெசன்டேஷன் கூடவே ப்ரெசென்டர் வியூ லான்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா Alt+F5 அப்படின்ற ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் நீங்கள் மாஸ்டர் பண்ணுறது கண்டிப்பாக அவசியமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.